கல்வாரி லெந்து கால தியானங்கள். பிரைஸ் லார்ட். கர்த்தர் நாம் மையப்படுவதாக. இந்த அருமையான நாளிலே உங்களை பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த லெந்து டேஸ்களிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த தருணத்துக்கு நன்றி சொல்கிறேன். முதலாவதாக ஐஎம் டிவி ஸ்தாபகருக்கும் ஊழியம் செய்கிற எல்லா உறுப்பினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் கடந்து வருகிறது. இன்றைக்கும் நம்முடைய வார்த்தைகளுக்காக நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே ஆண்டவரே நம்முடைய வசனங்களை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். இந்த தவ காலத்தில் ஆண்டவரே அப்பா, துக்கமாய் இருக்கிற அநேக ஜனங்கள் உண்டு. ஆண்டவர் நாட்களிலும் ஆண்டவரே உம்முடைய வசனங்களை தியானிக்க உதவி செய்யுங்க. எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. உம்முடைய வசனங்கள் ஆண்டவரே போன காரியத்தை நிறைவேற்றி முடிக்க உதவி செய்யும். பாதுகாத்து கொள்ளும். கேட்குற யாவருக்கும் ஆண்டவரே உம்முடைய வசனங்கள் போன காரியத்தை நிறைவேற்றி முடிக்க நாங்கள் மறுபடியும் ஒப்புக் கொடுக்கிறோம். தாழ்த்தூர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே அருமையானவர்களே, ஒரு வசனம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த நாட்கள் எல்லாரும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணங்களை தியானித்து கொண்டிருக்கிறார்கள். என்னவென்றால் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார், அவர் சிலுவையில் அறையப்பட்டார் சொல்லி அநேக விதമായ எல்லா சபைகளிலும் இந்த காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த காரியத்தை நான் பார்க்கும்போது ஆண்டவருடைய அவர் ஒப்பு கொடுக்கப்பட்ட நாளிலிருந்து அதுக்கப்புறம் அவர் சிலுவை மரணங்கள் அவர் எடுத்துக்கொண்டு போகிறது, வாரினால் அடிக்கப்பட்டது, சிலுவை அறையப்பட்ட எல்லா காரியங்களையும் ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறோம். கடைசியாக சிலுவையில் உள்ள 7 வார்த்தைகளையும் தியானிக்கிறோம். எல்லாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இந்த நாளிலே ஒரு வித்தியாசமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன என்று பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு துக்கமான நாள் என்று சொல்லி அநேகர் தங்களுடைய புறம்பான காரியங்களே வெறுப்படைய செய்கிறார்கள். எப்படி என்றால், சரியான ஆடை உடுத்தாமல், சரியான சாப்பிடாமல், ஒருவேளை சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கொஞ்சம் சாப்பாடை ஒதுக்கி வைத்து, கொஞ்சம் கெட்ட காரியங்களை ஒதுக்கி வைத்து, உலக காரியமாய் பல காரியங்களை ஒதுக்கி வைத்து இந்த 40 நாள் அனுசரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த 40 நாள் மாத்திரம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே முழுவதுமாக ஆண்டவருக்காக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் இந்த உலகத்தில் வந்தார். அதற்காகத்தான் தன்னைத்தான் ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். 40 நாள் மட்டும் பரிசுத்தமாக வாழ்ந்துட்டு மிச்சம் உள்ள எல்லா மாதங்களிலும் நாட்களிலும் நம்ம இஷ்டம் போல் நடப்பதற்காக அல்ல ஆண்டவர் செஞ்சது. ஆண்டவர் ஒரு தரம் நமக்காக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். பழைய ஏற்பாட்டு நாட்களில் பார்க்கும்போது அவங்க பலி செலுத்துவாங்க, மறுபடியும் பாவம் செய்வாங்க, மறுபடியும் பலி செலுத்துவாங்க. அதனால தான் ஆண்டவர் ஒரே ஒரு தரம் முழுமையாக ஜனங்களை இரட்சிப்பதற்கு, முழுமையான ஜனங்களை தம்மண்டைய கொண்டு வருவதற்கு, பிதாவோடு இணைப்பதற்காக அவர் ஒரு தரம் என்ன செய்தார்? மகா பசலத்திலே பிரவேசித்தார் என்று சொல்லப்பட்டிருக்குது. இந்த நாளிலும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் உண்டு. பாருங்க, யோவான் 15ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. ஒருவன் தன் சிநேகிதருக்காக பாருங்க தன் ஜீவனை கொடுக்கிற அன்பை காட்டிலும் பெரிய அன்பு உலகத்திலே கிடையாதான். சோத்திரம். அப்போ இன்னைக்கு அன்பை பற்றியும் அந்த அன்பினால் உண்டான அந்த சிலுவை மரணத்தை பற்றி நாம் பார்க்கிறோம். ஆனால் அப்படினால அருமையானே அப்போ அன்பு என்று சொல்லும்போது உலகத்தில் நிறைய அன்புகளை பற்றி நாம் பார்க்கிறோம். சோத்திரம். கிரேக்க வார்த்தையில் நீங்கள் வாசித்தீங்கன்னா நிறைய அன்பு இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அகாப்பே என்கிற ஒரு அன்பு இருக்குது, ஃபிலோஸ் என்கிற ஒரு அன்பு இருக்குது, ஈரோஸ் என்கிற ஒரு அன்பு இருக்குது. இப்படி பலவிதமான அன்புகள் காணப்படுகிறது. ஆனால் அருமையானவர்களே, எல்லா அன்பை காட்டிலும் மேலான ஒரு அன்பு, அந்த அன்பு தாங்க சொல்லப்பட்டிருக்கு. என்ன அன்புன்னா, ஜீவனை கொடுக்கிற அன்பு. பார், ரொம்ப அன்பு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண, அன்பு ஆயிடுச்சுன்னா ஜீவன் தான் கடைசியில். ஜீவன் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு மேலே அன்பே கிடையாது. அப்படினால் இந்த அன்பை யார் செலுத்தினார்? ஃபர்ஸ்ட்டில் படிக்கும்போது இங்கே நமக்கு அகாப்பே லவ், அந்த அகாப்பே லவ் என்று சொல்லும்போது அன்கண்டிஷனல் லவ். அதற்கு அதாவது அந்த அன்புக்கு ஈடென எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அன்பு தான் தெய்வீக அன்பு. அது ஆண்டவர் மனுஷனை நோக்கி கொடுத்த அன்பு. பாருங்க, அதுதான் யோவான் 3:16 நான் வாசிக்கிறோம். 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.
அப்போ அந்த அன்பு பாருங்க, கொடுக்கிற ஒரு அன்பு. என்ன கொடுக்கிறது? இப்போ பாருங்க, உலகத்தோட பார்த்துக்கிறோம். நிறைய நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லுவாங்க, நான் எல்லாத்தையும் அதிகமாக நேசிக்கிறேன்பாங்க. பாருங்க, நிறைய அன்புகள்லாம் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் எந்த அன்பாக இருந்தாலும் அன்பு ஜாஸ்தியானா ஏதோ ஒரு என்ன செய்வாங்க, அதை கண்கூடாய் பார்க்கும்படி ஃபிசிக்கலாக ஏதாவது பண்ணுவாங்க. ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுப்பாங்க, ஒரு பொருளை வாங்கி கொடுப்பாங்க, அது தேவையான சந்திப்பாங்க. இதுதான் இந்த அன்பு வெளிக்காட்டுறது. சில சமயங்களில் பார்க்கும்போது நான் அன்பாக இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் எந்த விதத்திலும் அவங்கள அன்பை வெளிப்படுத்த மாட்டாங்க, வாயில் தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இந்த அகாப்பே அன்பானது தன் ஜீவனை கொடுக்கும்படி இந்த உலகத்திலே வந்தது. ஒரு மனுஷன் எப்போ ஜீவனை கொடுப்பான்? அந்த அன்பு இருக்குன்னு பாருங்க. ஒரு நல்லவனுக்காக ஜீவனை கொடுப்பான். ஒரு ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிற பாருங்க, நீங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு நல்லவனுக்காக ஜீவனை கொடுப்பான், ஒரு நேர்மையானவனுக்காக, ஒரு நீதிமானுக்காக ஜீவனை கொடுப்பான். ஆனால் ஆண்டவரோ இங்கே வாசிக்கும் போது ஆண்டவரோ என்ன செய்தார் தெரியுமா? நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்தேஸ் நமக்கு பாருங்க, ரோமரில் வாசிக்கும் போது 5:8 தான் சொல்லப்பட்டிருக்கு. நாம் பாவிகளாக இருக்கும்போது அப்படிப்பட்ட அன்பை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். அகாப்பே அன்பு, அன்கண்டிஷனல் லவ். அந்த லவ் தான் இன்றைக்கு நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. அன்கண்டிஷனல் லவ்வை பற்றி நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, அன்பையாலே இந்த நாட்களிலே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? எந்த அன்பு நமக்கு மேன்மையாக இருக்கிறது? இந்த உலகத்தில் அன்பா? இந்த உலகத்தில் பாருங்கள், இன்னொரு அன்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஃபிலோஸ் என்கிற அன்பு, சகோதர அன்புன்னு சொல்லப்பட்டிருக்குது. பிரதர்லி லவ். இன்னொரு அன்பு ஃபேமிலி லவ் என்று சொல்லப்பட்டிருக்குது. இன்னொரு அன்பு ஈரோஸ் என்கிறது புருஷன் மனைவிக்குள்ள அன்பு சொல்லப்பட்டிருக்குது. இப்படி அநேக அன்புகள் இந்த உலகத்தில் சொல்லப்பட்டாலும் எல்லா அன்பை காட்டிலும் மேலான ஒரு அன்பு இயேசு நமக்காக, இந்த உலகத்திற்காக ஜீவனை கொடுத்த அன்பு தான். அதைத்தான் இந்த நாட்கள் நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். அதான் நாங்கள் வாசிக்கிறோம். தன் சிநேகிதருக்காக இந்த ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போ இந்த நாட்களில் உங்கள் அன்பை வெளிப்படுத்தணும் என்ன செய்வோம்? சற்று யோசனை பண்ணி பாருங்கள். அன்பு வெளிப்படுத்த நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? வாயிலே சொல்லிக்கிறோமா? பாருங்கள், உலகத்தை அன்பு நம்புகிறாங்க. இந்த உலகத்தை சொல்கிறாங்க தாயின் அன்பை தவிர போகிற அன்பு பெரிய அன்பே இல்லைன்னு சொல்லி. உண்மைதான். ஆனால் அந்த தாய் அன்பை காட்டிலே மேலான அன்பு. தாய் உன்னை மறந்தாலும் பாருங்க, பெற்ற தாய் தன் பிள்ளையை மறப்பாளோ? அப்படி மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை ஆண்டவர் சொன்னார். தெரியுமா? கடந்த நாட்களில் 1992 ஒரு இடத்துல நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கும்போது, அப்போ தான் பயனியரிங் மினிஸ்ட்ரி பண்ணிகிட்டு இருக்கிறோம். அந்த இடத்துல யாருக்கும் இயேசு பற்றி தெரியாது. நாங்கள் அப்போ தான் புதுசாக அங்கே போய் வீடு எடுத்து ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். கொஞ்ச நாள் கழித்தது, ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு குழந்தை பிறந்துச்சு. பெண் குழந்தை பிறந்துச்சு. அது எங்களுக்கு தெரியும். போய் பார்த்துட்டு வந்தோம். திடீர்னு பார்த்தா அந்த பெண் குழந்தை இல்லை. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா இல்லை. என்ன ஆச்சுன்னு கேட்டால் அவங்க ஒன்றுமே சொல்லலை. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க, குழந்தையை கொன்று விட்டார்கள். ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஏன் கொன்றார்கள் என்று கேட்டும்போது சொன்னாங்க, பெண் பிள்ளை பிறந்தால் இந்த இடத்துல கொன்றுவாங்க, பெண் பிள்ளையை பார்த்தா சாவடிச்சிருவாங்க. வேணாம். யார் சாவடிச்சுன்னா பெத்த தாய் தான், வேறு யாரும் கிடையாது. இதையெல்லாம் பார்க்கும்போது பாருங்கள், உலகத்தின் அன்பு, தாயின் அன்புன்னு சொல்கிறோமே, இப்படி தான் இருக்கிறது. தாய் மறக்க வேண்டிய சூழ்நிலை வரும், தந்தை மறக்க வேண்டிய சூழ்நிலை வரும், சகோதரன் ஒதுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். எந்த சூழ்நிலை வந்தாலும் நாம் பாவிகளாக இருக்கும்போது, நாம் மோசக்காரர்களாக இருக்கும்போது, நாம் திருடனாக இருக்கும்போது, நாம் யாருக்கும் உதவுதலாக இருக்கும்போது, நாட்டுக்கும் வீட்டுக்கும் வேண்டாத இருக்கும்போதே அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார். வசனம் சொல்லுகிறது, எல்லா ஜனத்துக்காகவும் ஜீவனை கொடுத்தார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் வந்தார். பாரு, யோவான் 1:23 சொல்லப்பட்டு பாவத்தை சுமந்து தீர்க்கிறவராய் வந்தார். இன்றைக்கு அருமையான பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது சற்று யோசனை பண்ணுங்க. அன்பு என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்துவின் அன்புக்கு ஈடாய் இந்த உலகத்தில் எந்த அன்பையும் சொல்ல முடியாது. புருஷன் மனைவி அன்பு கல்யாணம் முடிஞ்ச புதுசில் தான் நல்ல சந்தோஷமாக இருப்பாங்க. நான் இல்லாமல் நீ இல்லை, நீ இல்லாமல் நான் இல்லை என்று சொல்லி கொண்டு இருப்பது உண்மைதான். நாட்கள் செல்ல செல்ல அந்த அன்புகள் தணிந்து கொண்டு வருகிறத நாம் பார்க்கிறோம்.
2 கை கோர்த்து போனவர்கள் மறுபடி கை கோர்த்து கொஞ்ச நாள் தான் போவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் பண்ணுவாங்க, மறுபடியும் ரொம்ப தூரம் பின்னால் போவாங்க. இப்படியெல்லாம் இருக்குது. இதெல்லாம் எதே காட்டுதுன்னா அன்பு தூரமாக இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவின் அன்பு அப்படி இல்லை. அவர் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரையிலும் அவர் நேசிக்கிறவராக இருக்கிறார். அதனால தான் இன்றைக்கு பாருங்கள், தன் ஜீவனையே கொடுத்தார். தன்னுடைய ஜீவன் இந்த ஜனத்துக்காக, இந்த உலகத்தின் ஜனத்துக்காக ஜீவனை கொடுத்து ஒரு பெரிய மீட்பை உண்டாக்கும்படி அவர் சிலுவையை தெரிந்து கொண்டார். பாருங்கள், அவர் சிலுவையில் இன்றைக்கு அடைக்கப்பட போகிறாரு. பிடிச்சிட்டாங்க, எடுத்துகிட்டு போகிறார். பாருங்கள், பிலாத்து என்கிறவன் பார்த்தீங்கன்னா அவன் இயேசுவை குற்றமற்றவராய் கண்டபடினால அவரை ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு நினச்சிட்டு பரபாசை உள்ளே போட்டுட்டு இவரை விடுதலை பண்ணலான்னு நினச்சி ஜனங்கள்கிட்ட பேசினான்னா என்ன செய்யட்டும், இந்த இயேசுவை நான் என்ன செய்யட்டும்? அப்போ ஜனங்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க ஒரே ஒரு வார்த்தை, அவரை சிலுவையில் அறையும், அவரை சிலுவையில் அறையும் என்று சொல்லி எல்லாரும் கத்த ஆரம்பித்தார்கள், கதற ஆரம்பித்தார்கள். நடந்த காரியம் தெரியுமா உங்களுக்கு? என்ன நடந்தது தெரியுமா? சிலுவையில் அறையும். அவன் கையை கழுவிட்டு சரி கூட்டிகிட்டு போங்கப்பான்னு சொல்லிட்டான். சிலுவையில் அறைக்கு இழுத்துட்டு போகிறாங்க, அடிக்கிறாங்க, சவுக்கில் பிஞ்சிட்டு ரத்தமெல்லாம் வடியுது. இந்த மேலே தலையில் முள்முடி சூடி அடிக்கிறாங்க, அவரை அடிக்க தாடி மேலே பிடிச்சி பிடுங்குறா, எல்லாமே பண்ணுறாங்க. ஜனங்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அவர் படுற பாடு, சிலுவையில் விழுகிறாரு, எழும்புறாரு, பாட பார்த்தோன்னே ஜனங்கள் எல்லாம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள், அன்னைக்கு சிலுவையில் அறையும்னு சொன்னாங்க, மறுபடியும் இங்கே பார்த்துட்டு ஓன்னு அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்பொழுது இயேசு சொன்னார், என்ன சொன்னார் தெரியுமா? நீ எனக்காக அழாதீர்கள், என்னுடைய வேதனைக்காக நீங்கள் அழ வேண்டாம். இன்னைக்கு அநேகர் அப்படித்தான், ஆண்டவர் பிடிச்சிட்டு போயிட்டாங்களே, சில அறிஞ்சிட்டாங்களே, அடிச்சிட்டாங்களே அழுகிறாங்க. அதுக்காக நீங்கள் அழாதீங்க, அதுக்கு தான் அவர் வந்தார். அப்போ எதுக்கு அழணும்? நம்ம திருந்தணுங்கிறதுக்காக தான். இன்றைக்கி அதுக்காக அழுவார்கள். அப்போ ஆண்டு சொன்னார், நீங்கள் எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காக அழுவுங்கள், உங்கள் ரட்சிப்புக்காக அழுவுங்கள், அதற்காக தான் நான் உலகத்தில் வந்தேன் என்று சொன்னார் ஆண்டவர். இன்றைக்கு அதே வார்த்தை இன்றைக்கி இருக்க தான் செய்யுது. ஆனாலும் இன்றைக்கி நாங்கள் சாப்பிட மாட்டோம், கர்த்தரை பிடிச்சிட்டாங்க. இன்றைக்கி நாங்கள் ஃபாஸ்டிங், கர்த்தரை பிடிச்சிட்டாங்க. இன்றைக்கி நான் பொய் சொல்ல மாட்டேன், இன்றைக்கி நான் திருட மாட்டேன், இன்றைக்கி நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், இன்றைக்கி நான் குடிக்க மாட்டேன். இப்படி அநேகர் ஒரு 40 நாள் ஃபாஸ்டிங் போடுறாங்க. 40 நாள் பரிசுத்தவான்களாக இருக்கிறார்கள். அது தேவன் விரும்பவில்லை. நீங்கள் வாழ்நாளெல்லாம் பரிசுத்தமாக இருக்கும்படி தான் அவர் ஒரே ஒரு தரம் மகா பரிசுத்தத்திலே சென்றார், தன்னை தானே ஒப்பு கொடுத்தார், கடைசோட்டு ரத்தம் வரையிலும் சிந்தினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எல்லாத்துக்கும் கீழே பாருங்க, பிலிப்பியரில் வாசிக்கும் போது மரண பரியந்தமும் தன்னை தாழ்த்தினார். சிலுவையின் மரண பரியந்தமும் தாழ்த்தினபடினாரே எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை பிதாவானவர் அவர்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான பிள்ளைகளே, இந்த அருமையான நாளிலே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவருடைய வசனங்கள், ஆண்டவருடைய பாடங்களை தியானிக்கிற இந்த நாளிலே, இந்த 40 நாள் மாத்திரம் அல்ல அருமையானவர்களே, நம்முடைய ஆயுள் நாளெல்லாம் அவருக்காக பரிசுத்தமாய் வாழ, ஆயுள் நாளெல்லாம் அவர் சொல்லப்பட்டிருக்குது, எல்லா பாவத்தையும் சுமந்தி தீர்த்தபடினாலே நமக்கு மரிக்கும் வரையிலும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். சோதரம், இன்னைக்கு இந்த 40 நாள் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த வருஷம் 40 நாள், இப்படி ஒவ்வொரு வருஷம் 40 நாள் பரிசுத்தவான்களாய் இருப்பதை காட்டிலும் கர்த்தருக்காக வைராக்கியமாய் அவர் வந்த நோக்கம் என்ன தெரியுமா? எல்லாவரையும் பரலோகத்துக்கு கொண்டு சொல்ல வேண்டும். ஒரு ஆத்மா கூட மனம் திரும்பாமல் இருக்கக்கூடாது என்று நினைத்தார். அதனால தான் இந்த ஜீவனை கொடுத்தார். கச்சவனே தோட்டத்தில் அவர் அழுது ஜெபித்து கொண்டு இருக்கும்போது அவர் ஜெபிக்கிறார், ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆவக்கடவு என்று சொன்னார். அந்த வார்த்தை பாருங்கள், அந்த அப்படியே வியாகுலம் பாருங்கள். இன்றைக்கி கொஞ்சம் பிரச்சனை வந்தாலே தாங்க முடியலையே, உலகத்தின் பாவத்தை எல்லாம் தலையில் வச்சுருக்காரு. அவர் 100க்கு 100 மனுஷனாக இருந்தார், 100க்கு 100 தேவனாக இருந்தார். நமக்கு இருந்த எல்லா வழியும் அவருக்கு ஜனம் சொல்கிறாங்க, இல்லை அவர் கடவுள், அவருக்கு வழியே இருக்காது, அவருக்கு ஒன்றுமே இருக்காதுங்க, அவருக்கு தாகம் இல்லை, ஒன்றும் இல்லை, அவர் வலி இருக்காது, அப்படி என்னெல்லாமோ சொல்கிறாங்க. அவர் 100க்கு 100 மனிதனாக இருந்தபடினாலே நம்மை போல் தாகம், நம்மை போல் டயர்டு, நம்மை போல் கஷ்டம், நம்மை போல் தூக்கம் எல்லாம் அவருக்கு இருந்தது. அதனாலே அந்த இரத்த நாளங்கள் வெடித்து அந்த வேர்வை வழியாய் இரத்தங்கள் வெளியே வர ஆரம்பித்தது என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான பிள்ளைகளை எதற்காக தெரியுமா? நம்முடைய பாவத்திற்காக, நம்முடைய ரோகத்திற்காக, நம்முடைய கீழ்ப்படியாமைக்காக. நாம் பாவிகளாக இருக்கையிலே ஒரு பெரிய பரிசுத்தவான், ஒரு பரிசுத்தம் உள்ளது இந்த உலகத்தில் இறங்கி வந்து நமக்கு ஜீவனை கொடுத்தது என்று சொல்லி பார்க்கிறோம்.
இன்றைக்கி பாருங்கள், நம்ம அதை தியானிக்கும் போது உண்மையிலே நம்ம ஒவ்வொரு நாளும் அவர் அடிச்சிட்டாங்களேன்னு சொல்லி துக்கப்படுறான்டா. நானும் திருந்தல்லையேன்னு துக்கப்படுங்க. எவ்வளவு நாள் 2000 வருஷமாகத்தான் செய்து கொண்டு இருக்கிறோம். 2000 வருஷம் செய்து என்னைக்கு ரட்சிப்பு வரும்? இதோ கடைசி நாட்களில் நாம் வந்திருக்கிறோம் அருமையானவர்களே. அப்படியானால் இன்னைக்கு எப்படிப்பட்ட அன்பு, இன்னைக்கு இந்த அகாப்பே அன்பு என்று சொல்ல அன்பு, இன்னைக்கு உலகத்தை எல்லா மனிதர்களை ஒன்று சேர்க்கிற அன்பு. இன்றைக்கு பாருங்க, ஒரு எழுப்புதல் எல்லா நாடுகளின் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. சோத்திரம். வட இந்தியாவிலே பற்றி எரிந்து கொண்டிருக்குது. எந்த இடத்துல பயங்கரமான கட்டுகள், எந்த இடத்துல பயங்கரமான தடை இருக்கிறதோ அந்த இடத்துல ஜனங்கள் பலுகி பெருகிறார்கள். ஜனங்கள் நெருக்கப்படும் போதெல்லாம் பெருக்கம் உண்டானது. யாத்திராமத்தில் படிக்கிறோம், நெருக்கம் உண்டான பொழுது ஜனங்கள் பெருக தொடங்கினார்கள். இன்றைக்கு நெருக்கம் இருக்கிற நாடுகளிலே ஒரு பெருக்கத்தை கர்த்தர் கொடுக்கிறார். சிலுவை காட்சியை கொடுக்கிறார், ரட்சிப்பை கொடுக்கிறார், தரிசனங்களை கொடுக்கிறார், பரலோகத்தின் பார்வையை கொடுக்கிறார். அநேக ஜனங்கள் இன்றைக்கு மனம் திரும்பி கொண்டிருக்க காரணம் என்ன தெரியுமா? அவருடைய விலையேற பெற்ற இரத்தம், நமக்கு மேலே வச்ச அன்பு. சோத்திரம். ஒரு பெரிய அன்பு அருமையானவர்களே. அந்த அன்பு தான் இந்த அகாப்பே அன்பு. அந்த அன்பு இன்றைக்கி நம்ம நெருக்கி ஏவி கொண்டிருக்கிறது. அந்த அன்பு உண்மையிலே இருக்குமானால் இந்த 40 நாள் மாத்திரமல்ல, இனி வரும் 40 வருஷங்கள் கூட கர்த்தருக்காக நான் வாழ்வேன், கர்த்தருக்காக நான் நிற்பேன், கர்த்தருக்காக நான் ஓடுவேன் என்கிற எண்ணம் நம்ம எல்லாருக்கும் இருக்க வேண்டும். அருமையான பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க யாராக இருந்தாலும் சரி, இந்த நாட்களிலே இந்த 40 நாள் மாத்திரம் நாங்கள் இருப்பேன்னு நினைக்காதீங்க. நம்முடைய வாழ்நாளெல்லாம் உங்களுக்காக வாழுவேன், என் வாழ்க்கை உங்களை கருத்தில் ஒப்பு கொடுப்பேன் சொல்லி ஒரு பெரிய ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த ரட்சிப்பு உங்களுக்காக சிலுவையிலே சம்பாதிக்கப்பட்டது. அது பணம் கொடுத்து காசு கொடுத்து வாங்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்காரு. மேனவர்களே, இந்த நாளிலும் கூட நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் அதுதான். இன்றைக்கி உங்களுக்கு நேராக இந்த வசனம் ஏன் கடந்து வருகிறது தெரியுமா? கொஞ்சம் இந்த உலகத்தை விட்டு ஆண்டவருக்காக வர வேண்டும், ஆண்டவருக்காக நிற்க வேண்டும். இனி வரும் நாட்களில் நம் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்கிறவர்களை கர்த்தர் பார்க்கிறார். பிரச்சனை வரும்போது ஓடுகிறவர்கள் அல்ல. பாருங்க, இந்த பேதுருவை பற்றி பார்த்தீங்களா? இயேசுவை பிடிச்சிட்டு போகணுன்னு என்ன பண்ணான்னு தெரியுமா? ஓடியே போயிட்டான். அந்த பேதுரு தான் சொன்னான், நான் மட்டும் யார் மதிச்சா நான் மதிக்க மாட்டான்டவரே, அவன் பின்பற்றுவேன்னு சொன்னான். கத்த சொன்னார், 2 தடவை சேவலுக்கு கொண்டு நீ 3 தடவை என்ன மதிச்சுல தெரியுமான்னு சொன்னார். ஆனாலும் அவன் என்ன செய்தான்? அவன் கேர்லெஸ், அதை பெருசாக எடுத்துக்கல, போயிட்டான். கர்த்தரை பிடிச்சிட்டு போன உடனே இவன் தூரமாய் பின்பற்றினான். பார்க்குறவன் சொன்னாங்க, இவன் இயேசுவோடு இருந்தவன் தானே, இவன் அவன் இயேசுவை மறுதலிக்க ஆரம்பித்தான். அருமையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா, எவ்வளவு இயேசுவோடு இருந்தாலும் அவ்வளோ நேர் ஆப்போசிட்டாக அவர் யாருன்னே தெரியாது. அது யார் கண்டது அவர்ன்னு சொல்லி. அது மாத்திரம் இல்லை, கடைசியாக அவரை தூஷிக்கவும் மோசமான வார்த்தைகளால் பேசவும் ஆரம்பித்தானாம். அப்பொழுது சேவல் 3ஆவது தரம் கூவிட்டு அதுக்கப்புறம் ஞாபகப்படுத்துகிறான், ஐயோ இயேசு சொன்னது அப்படியே நடந்துட்டேன்னு சொல்லி யோசனை பண்ணான். இப்படித்தான் மறுதலிக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை. அவர் இரத்தத்தை நாம் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. இயேசுவின் இரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று எழுதி வைத்திருக்கிறது. அந்த இரத்தம் 1 நாள் 2 நாள் அல்ல, வாழ்நாள் முழுவதும், நம்முடைய ஆயுசு முழுவதும் அது சுத்திகரிக்கிறதா இருக்கிறது, நம்மை மாற்றுகிறதா இருக்கிறது. அதைத்தான் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார் அந்த நாட்களிலே. அருமையானவர்களே, அந்த இரத்தம் பாருங்க, நமக்காக நாம் பாவிகளாக இருக்கிறது. இன்னைக்கு நம்ம எல்லாம் பாவிகள், நமக்காக இயேசு மரித்தார். அந்த அன்பு தான் மிக முக்கியமான அன்பு. அந்த அன்பை நாம் மறக்கவே முடியாது. சோத்திரம் சோத்திரம். உலக தோற்றத்துக்கு முன்னாடி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று வசனம் சொல்லுது. இயேசு நமக்காக அடிக்கப்பட்டா இந்த உலகத்தில் வந்தாருன்னா அது ஏற்கனவே ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு, ஆல்ரெடி பிளான் பண்ணது. இயேசுங்க பாருங்க, இப்போ ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்ச பொழுது அவங்க கீழ்ப்படியாமல் போன பொழுது என்ன நடந்துச்சு சரி பார்த்தீங்களா? ஒன்றுமே அவங்க கீழ்ப்படியாமல் போயினாங்க, நிர்வாணி ஆகிட்டாங்க. இப்போ இந்த இலை தச்சு கொடுத்துருக்காங்க. எப்படி அவங்களுக்கு விடுதலை வரும்? அப்பொழுது ஆண்டவர் இறங்கி வந்தார். என்ன செஞ்சார் தெரியுமா? ஒரு குற்றமில்லாத ஆட்டு அடிக்கப்பட்டது, ஒரு ஆடு அடிக்கப்பட்டது, அந்த தோல் எடுக்கப்பட்டது, இவளுக்கு உடுத்து விட்டார். ஒரு நிரந்தரமான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு விட்டார். அப்பொழுது பாவம் செய்த மனிதருக்காக பாவம் செய்யாத ஒரு ஆடு அடிக்கப்பட்டது. அதுதான் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, இந்த நாள் கூட நாம் பாவம் செஞ்சோம், பாவம் செய்யாத இயேசு ஒரு பரிசுத்தர் இந்த உலகத்தில் இறங்கி வந்து நமக்காக நம்மை போல துக்கமுடைய. பாருங்கள், சிலவங்க என்ன நினச்சாங்க தெரியுமா? அவர் என்ன நினச்சாங்கன்னா, இவர் பாருங்கள் 53 அதிகாரத்தில் ஏசாயா 53 4ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது. என்ன சொல்லுது பாருங்கள், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ
அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். இந்த 53ஆம் அதிகாரம் ப்ராஃபஸியாக எழுதப்பட்டது. இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணங்கள். இயேசு இப்படி போறாரு, ஒரு மேசியா வந்து இப்படி பண்ண போறான்னு ஏற்கனவே அவர் பிறக்கிறதுக்கு 700 வருஷத்துக்கு முன்னே சொன்னது. அங்கே என்ன மெய்யாவே அவர் நம்முடைய பாடலை ஏற்றுக்கொண்டார். ஆனால் நம்ம என்ன நினைச்சோமா, அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, நாமும் அவர் தேவனால் அடிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டு எண்ணினோம். அவர் ஏதோ தப்பு பண்ணிட்டாரு போல இருக்கு, அதுக்கு தான் இந்த அடி வாங்குறாரு என்று நாம் எண்ணினோம். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? அவர் நமக்காக பாடுபட்டார். சில ஆள் சொல்லுவாங்க, அவரை கடவுளை யாராவது அடிக்க முடியுமாப்பா, கடவுளை யாராவது ஒன்றும் சாவடிக்க முடியுமா? கடவுள் சாவடிக்க முடியாது. ஆனால் கடவுள் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவர் உயிரை கொடுக்கவும் முடியும், எடுக்கவும் முடியும், நமக்காக கொடுக்க முடியும். அப்படியாக நான் சில மக்கள் நினைக்கிறாங்க, ஐயோ சிலுவையில் பாரு, அதான் சிலுவை தொங்கிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு பாரான், ஒரே ரசித்தான், தன்னைத்தானே ரசிக்க திராணி இல்லாமல் போயிற்று என்று சொன்னாங்க. அவர் திராணி இல்லையா? கர்த்தர் ஒருக்கா சொல்கிறாரு, நான் நினச்சேன்னா நான் பிதாவிடத்தை வேண்டி கொண்டனால் ஒரு லேகியோன் தூதர்களை அனுப்புவார் தெரியுமா? ஒரு தூதன் வந்து 180,000 பேரை வெட்டுவான். ஒரு லேகியன் ஆயிரக்கணக்கான தூதலை அனுப்புவார். எத்தனை பேரை வெட்டுவான்? நான் வேண்டிக் கொண்டால். ஆனால் அப்படி வேண்டிக் கொள்ளுக்கு நான் வரல, என்னை நானே ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறேன்னு சொல்லி அமைதியாக அப்படியே தன்னுடைய உஜ்ஜீவனை கொடுத்தார். இந்த ஜீவனை கொடுக்கும்போது பாருங்க, எல்லாம் அந்த நடந்த காரியம் நமக்கு தெரியும். ஆனால் அதே சமயத்தில் நம்மளை எண்ணம் எப்படி இருந்ததுன்னா, அவர் தப்பு பண்ணி அடி வாங்குறாருன்னு நினச்சோம். இல்லை, தப்பு பண்ணது நமக்காக அவர் அடி வாங்க. அதான் அந்த 4ஆம் வசனத்தை, அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமக்கும்படியாக தான் அப்படி ஆனார். இந்த அருமையான நாளிலே நாம் இந்த லெண்ட் ரைஸில் நம்ம தியானம் பண்ணி கொண்டிருக்கிற வார்த்தைகள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தையை தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம் அல்லவா? இந்த தியானம் எதுக்கு தெரியுமா? நம்மை முழுமையாக மாற்றுறதுக்கு. மறுபடியும் அடுத்த 40 நாள், அடுத்த வருஷம் 40 நாள் ஃபாலோ பண்ணுறதுக்கு இல்லை. இன்றைக்கு கேட்கிற நாம் இன்றைக்கு மனம் திரும்பி இன்றைக்கு கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து, அவர் எனக்காக அடிக்கப்பட்டார், இனிமேல் நான் அவரை சிலுவையில் அறைய மாட்டேன். சோத்திரம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மறுபடியும் அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்வோமானால் நாம் மறுபடியும் அவரை சிலுவையில் அறையிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நம்மோடு இந்த நாட்களில் பேசி கொண்டிருக்கிறார். என்ன தெரியுமா? அவர் நமக்கு அந்த உலகத்தில் வந்த நோக்கத்தை அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்க, நீங்கள் ஒருவர் ஒரு அன்பாக இருக்க வேண்டும். அந்த அன்பு என்ன அன்பு? தேவன் நமக்கு காட்டின அன்பு. அந்த 13 வருஷத்துக்கு மேலே 12ஆம் வசனம் வாசிக்கும் போது, நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல நீங்கள் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கற்பனையாக இருக்கிறது. எப்படி அறிந்து கொள்வார்கள்? நம்ம சீசருடைய நம் தேவனுடைய பிள்ளைகள் எப்படி தெரியும்? ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி பெயர் பெற்றார்கள். முதல்ல அந்திய கிறிஸ்தவர்கள், அந்தியாவிலிருந்து கிறிஸ்தவர்கள். காரணம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவ போல பேசினாங்க, கிறிஸ்துவ போல நடந்தாங்க, கிறிஸ்துவ போல அற்புதம் செய்தாங்க, கிறிஸ்துவ போல ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, கிறிஸ்துவ போல முடி வளர்த்துருந்தாங்க. நசரேய விரதம் எல்லாரும் இருந்தபடினாலே யார் கிறிஸ்தவன்னு தெரில. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் ஒன்று போல, ஓ கிறிஸ்து அவர்கள் என்று சொன்னார்கள், கிறிஸ்தவர்கள் என்று சொன்னார்கள். அப்போ வெளிப்பிரகாரம் மட்டும் கிறிஸ்தவர்கள் அல்ல, உட்பிரகாரத்திலையும் கிறிஸ்தவர்களாய் இன்றைக்கு மாற வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று அந்த அன்பை தான் விளக்கும் போது சொல்றாரு, ஒருவன் தன் சிறையிற்காக என்ன செய்வான்? அவன் ஜீவனை கொடுப்பான். ஆனால் இயேசுவோ நாம் பாவிகளாய் இருக்கையில் ஜீவனை கொடுத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த அருமையான வேளையில் கர்த்தரனோடு பேசுகிற காரியம் தெரியுமா? உனக்காக, எனக்காக, இந்த சர்வலோகத்தின் பாவத்திற்காக கர்த்தர் ஜீவனை கொடுத்தார். அதை நாம் அறிந்திருந்து புரிந்திருந்து நாம் மற்றவர்களுக்கு அதை சொல்ல வேண்டிய நாட்களில் இருக்கிறோம். இனி வரும் நாட்கள் இனி காலம் செல்லாது. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை, சபையை மறுபடியும் சேர்த்து கொள்ள வருகிறார். அவர் இப்போ சிலுவையில் இருக்கான்னு நினைக்காதீங்க. 2000 வருஷம் ஆயிடுச்சு. அவர் சிலுவை அரைஞ்சு 2000 வருஷம் ஆச்சு. சோத்திரம். 2000 வருஷம் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கு 2026 இருக்கிறோம். இன்னும் அவரை சிலுவை அரைஞ்சிட்டாங்க, தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்படியே பில்டப் பண்ணாமல் தேவன் நமக்கு கொடுத்த காரியத்தை நிறைவேற்றுவோம். இந்த உலகத்தை கர்த்தர் அண்டை கொண்டு வருவோம், அன்பினால் நிரப்புவோம். நீங்கள் ஒருவரை நேசிக்க ஆரம்பிங்கள். கிறிஸ்தவர்கள் என்றால் நேசிக்கிறவர்கள், அன்பு செலுத்துகிறவர்கள். யோவான் சொல்லும்பொழுது ஒரு அன்பின் அன்பை பற்றி தான் அவன் சொல்லுகிறான். 1 யோவான் 2 யோவான் 3 எல்லாத்திலும் படித்தீங்கன்னா, அன்பு இல்லாதவன் அவன் அல்ல.
ஒருவன் தன்னுடைய நண்பனை, தன்னுடைய சகோதரனை அவன் வெறுத்தால் அவன் தேவனுக்கு பிரியமான் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் அன்பு. இந்த அருமையான வேளையிலே தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கிறிஸ்து நம்மை நேசித்தது போல நாமும் பிறனை நேசிக்கணும். ஒரு கேட்குறான், எவ்வளோ தூரம் மன்னிக்கணும் ஆண்டவரே? எப்போ பார்த்தாலும் தப்பு பண்ணிட்டு வந்துடுறானுங்க, எப்போ பார்த்தாலும் தப்பு பண்ணுறாங்க, திரும்ப இதெல்லாம் மன்னிக்கிறது என்று சொல்லி கேட்கும்போது கர்த்தர் சொல்கிறார், ஒரு தரமா 2 தரமா எவ்வளோ தரம் மன்னிக்கணும்? 7 தரம் மன்னிங்க. அந்த மன்னிப்பை கொடுங்கன்னு சொன்னார். ஏன் தெரியுமா? அந்த மன்னிப்பு கொடுக்க கொடுக்க அன்பு பெருகும். இன்றைக்கு அப்படித்தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். இல்லைன்னா என்னையோ அழிஞ்சு போயிருப்போம். தேவன் உன்னை வைத்திருக்க நோக்கம் ஒரு பெரிய காரியத்திற்காக. அதை இன்றைக்கு நீ காலை வேளையில் அறிந்து கொள். கர்த்தர் உன்னை நேசித்தது போல நீ பிறனை நேசி. கர்த்தர் உனக்காக ஜீவனை கொடுத்தது போல நாமும் மற்றவர்களுக்கு ஜீவனை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சீசர்கள் எல்லாரும் எப்படி மரித்தாங்க தெரியுமா? சீசர்கள் 12 சீசர்களும் எப்படி மரித்தாங்க? பல விதங்களிலே மரித்தார்கள். இந்த பேதுருகிட்ட பார்க்கும்போது பாருங்கள், பேதுரு யோவானை கொல்ல முடியல. யோவானை என்ன செய்யணும் தெரியுமா? அவனை தூக்கி எண்ணெய் கொப்பரில் போட்டாங்களாம், கொதிக்கிற எண்ணெயில். அவன் அப்படி நீச்சல் அடிச்சுட்டு வந்தான். அதனால தான் அவன் என்ன செய்தாங்க தெரியுமா? இவனை கொல்ல முடியாதுன்னு சொல்லி ரோம சக்கரவர்த்திங்க பத்மு தீவுக்கு கடத்திட்டாங்க, நாடு கடத்தினாங்க. பத்மு தீவில் தான் கர்த்தர் அவனோடு கடைசியாக பேசினார், தரிசனங்களை வெளிப்படுத்தி கொடுத்தார். ஆனால் பேதுரு அப்படி கிடையாது. பேதுரு என்ன செஞ்சாங்க தெரியுமா? சிலுவையில் அறைய நினச்சாங்க. ஆனால் அவன் சொன்னான், எங்கள் தலைவர், எங்கள் தேவனை போல நான் சிலுவை அறைக்கு நான் தகுதி இல்லை, என்னை தலைகளாக சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்லி தன் ஜீவனை கொடுத்து. இப்படித்தான் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நாமும் அவருக்காக காரியங்களை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த கடைசி நாட்களில் அருமையானவர்களே, உங்கள் வார்த்தை நாம் கேட்குற வார்த்தையின்படி நடக்கத்தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் எவ்வளோ அன்பு இருந்தால் தன் ஜீவனை கொடுப்பார். இன்றைக்கு நமக்கு அன்பு இருக்குதா? அந்த அன்பை நம்ம வாயில் சொல்கிறோமா, கிரியில் காட்டுறோமா? அன்பு என்று சொல்லும்போது நம்ம கிரியையில் காட்டுவோம். இயேசு யோவான் 3:16 தன் குமாரனை அனுப்பி கொடுத்து அன்பு கூர்ந்தார். இன்றைக்கு நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நடக்கிற முக்கியமான காரியங்களை கொடுப்போம், நன்மைகளை கொடுப்போம், உதவிகளை செய்வோம். ஆண்டவர் சொன்னது போல காரியங்களை செய்து அன்பு கூறுவோம். இந்த அன்பு தான் கடைசி வரை நிற்கும். அந்த அன்புக்காக தான் கர்த்தர் இயங்கி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஒரு கூட்ட ஆத்துமாக்களை கர்த்தருக்கென்று கொண்டு வர இதை செய்யலாமா? எத்தனை பேர் நீங்கள் காலைகளிலே இந்த நாட்களிலே ஒப்பு கொடுக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒரு வேளை நாங்கள் இப்படி இருக்கிறோம் அப்படி இருக்கிறோம், எங்களுடைய சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்லாமல் ஒரே ஒரு சூழ்நிலை தான், அந்த வாழ்க்கை நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கை இயேசுக்காக, இயேசு நடந்த பாதையிலும் நடப்போம். சீசன் என்று சொல்லும்போது ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டுக்கிட்டு இருக்குது இல்லை, அவருக்காக அடிகள் உதைகள் வாங்குவது, அவருக்காக சவுக்கடி வாங்குவது. பவுலை பார்த்தீங்களா, எவ்வளோ அடிப்பட்டிருப்பார், எவ்வளோ அடி. 40 அடி அடித்து அடிக்கக்கூடாது, 39 அடி அடித்து விட்டுருவாங்க, மறுபடியும் ஒன்றே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அடி ஒரு நடத்தை அடித்து தூக்கி போட்டாங்க, செத்து போயிட்டான்னு போட்டாங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அவன் எழும்பி மறுபடியும் ஊழியத்துக்கு போகிறான். காரணம் தெரியுமா? அவரை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று தேவ திட்டம் இருந்தது. இன்றைக்கும் உங்களை கொண்டு அதைத்தான் கர்த்தர் செய்ய விரும்புகிறார். தேவ திட்டத்தை நிறைவேற்ற இந்த நாட்களில் ஒப்புக் கொடுப்பீங்களா? தேவன் செஞ்சது போல தம்மை தாழ்த்தி, மரண பரியந்தம் தாழ்த்தி தன் ஜீவனை கொடுத்து ஜனத்தை ரட்சித்தது போல கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்து இந்த கால வேளையிலே நீங்கள் ஒப்புக் கொடுத்தால் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ஒப்புக் கொடுப்பீங்களா? கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க நினைக்கிறார். அவருடைய வார்த்தை ஒரு நாளும் அவருடைய வார்த்தை கீழே விழுவதில்லை. அதனால்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நம்மை நேசித்தபடினாலே ஒரு சிறிதற்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு இல்லை. அது மாத்திரமல்ல, நாம் பாவிகளாக இருக்கையில் நமக்கு மரித்ததினாலே அவர் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். நீங்களும் கெட்டவர்களுக்கு மற்ற எல்லாத்துக்கும் நன்மை செய்யுங்க, நேசிங்க. கர்த்தர் உங்கள் குடும்பங்களை நீங்கள் கேட்குற இந்த வார்த்தையின் மூலமாக உங்கள் குடும்பங்களை இந்த வருஷத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள் நடத்த அவர் ஆவலாக இருக்கிறார். எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, உங்கள் ரத்தம் என்னை கொண்டு மறுபடியும் கழுவுங்க. ஆண்டவரே, நான் பரிசுத்தம் அடைய வேண்டும், நான் உண்மை போல மாற வேண்டும், உமக்காக ஊழியம் செய்ய வேண்டும், உங்களுடைய வார்த்தையில் நான் நிலைத்திருக்க வேண்டும் என்று இன்றைக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களை பெரிய ஆசீர்வாதத்தினாலே இந்த நாட்களை நிரப்பப் போகிறார். அவருடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்திரம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் எல்லாம் இருக்குது, அன்பை தவிர. இன்றைக்கி அநேக நாட்கள் கடைசி நாட்கள் இருக்கிற அப்படின்னாலே அநேகோட அன்பு தணிந்து போகிறது. பாருங்கள், அக்கிரமம் மிகுதியாவது, மாறி அக்கிரமம், அவங்க அநியம் பண்ணுறான், இவன் அநியம் பண்ணுறான், அன்பு தணிந்து போய் கொண்டிருக்கிறது. எல்லா விதம் அன்பு தணிந்து போகுது. ஆனால் நீங்கள் சற்று யோசனை பண்ணி பாருங்கள், நமக்கு ஜீவனை கொடுத்த இயேசு மட்டும் பாருங்கள், வேறு யாரையும் எந்த மனுஷனையும் பார்க்க வேண்டாம்.
இயேசுவை பாருங்கள். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் இந்த நாட்களில் ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக செபிக்க விரும்புகிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உடைய வசனத்தை ஆண்டவரை கேட்கும்படியாக, ஆண்டவரை சொல்லும்படியாக நீ கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த ஐஎம் டிவிக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த ஏரியாவில், ஆண்டவரே, இந்த வெள்ளூர் பகுதிகளில் ஜனங்களுக்கு நற்செய்தி அறிவிக்கும்படியாக நீ தெரிந்து கொண்ட நல்ல ஒரு ஆண்டவரே சேனலுக்காக ஸ்தோத்திரம். அவளை ஆசீர்வதிப்பீராக. அவள் மூலமாக செய்யப்பட்ட ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அநேக ஆயிரங்கள் இயேசுவண்டை திரும்புவார்களாக. இந்த நாளிலே இவளுடைய பிரயாசங்களை அறிந்திருக்கிறீர். இவளுடைய தேவைகள்லாம் சந்திக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வசனம் ஆண்டவரே ஒன்று வீணாய் போகாதபடி, ஆண்டவரே நீர் எங்களுக்காக இரத்தம் சிந்தி மரித்தது ஆண்டவரே வீணாய் போகாதபடி, ஆண்டவரே உம்முடைய அன்பை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. உமக்காக வைராக்கியமாய் ஜீவிக்க உதவி செய்யுங்க. வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் இந்த நாளில் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை எல்லாரும் மேலும் இந்த நாளில் இருக்கும்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பெரிய காரியங்களை செய்யும். இந்த பட்டணத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தொடுவீராக. வசனத்தை கேட்கிற யாவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த கடைசி நாளில் ஒரு வல்லமையான சாட்சியாய் மாற்றி போடுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. வந்து நாங்கள் வசனம் சொன்ன எல்லாரையும் கர்த்தருடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாட்களில் இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும் பாதுகாத்துக்கொள்ளும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் இந்த நாட்களில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அவருக்காக வாழுங்கள். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன்.